வணக்கம். விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு சில ஆலோசனைகள். உங்களுக்கு எந்த விளையாட்டுத் துறையில் இருந்தாலும் நிச்சயமாக உடல் உபாதைகள் பல ஏற்படும். உடல் நலனை பல பிரச்சனைகள் ஏற்படும். நீங்கள் சில காரணத்திற்காக, அதாவது ஒன்று வேலை வாய்ப்பிற்காக அல்லது உங்களின் வருமானத்திற்காக ஏதேனும் சில காரணங்களுக்காக பயிற்சியில் மேற்கொண்டு செய்கிறீர்கள். ஒவ்வொரு பயிற்சியிலும் நாடு முழுவதும் 4000 பேர் 5000 பேர் கலந்து கொள்கிறார்கள். ஆனால் திறமை உள்ள 1-2 பேருக்கு மட்டுமே அதில் வாய்ப்புகள் கிடைக்கிறது. அப்பொழுது மீதி உள்ள அனைவரின் வாழ்க்கையும் உடல் நலனும் என்ன ஆவது என்று யாரும் சிந்திப்பது இல்லை. அவர்கள் காலம் முழுவதும் பயிற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. ஒருவர் பயிற்சி செய்து பரிசு பெற்று கொண்டால், இப்போது இந்தியாவில் முதல் இடத்தில் நான் பரிசு பெற்று விட்டேன் என்றால், எனது பயிற்சிக்கான தகுதி கிடைத்துவிட்டது. எனது திறமையை நான் காட்டிவிட்டேன். அதற்கான வேலை வாய்ப்புகள் கிடைத்துவிட்டது. நானாக தயவு செய்து இதிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும். பின்புறம் வரும் மாணவர்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். அந்த இடத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ஏன் என்றால், அந்த இடத்திற்கு வருவதற்கு நாம் எவ்வளவு பிரச்சனைகளை சமாளித்து வந்து இருக்கிறோம், எவ்வளவு கடின உழைப்புகளால் நாம் அந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம் என்று நமக்கு தெரியும். ஆனால் நாம் அந்த இடத்தை தக்க வைத்து கொள்வதற்காகவே 5-6 வருடங்கள் அந்த இடத்திலேயே அமர்ந்து கொண்டு நாம் அந்த பரிசினை பெற்றுக்கொண்டு இருப்போம். ஆனால் இதில் நமது திறமை இருக்கிறதோ இல்லையோ, நமக்கு முன்புறமாக இருப்பவர்கள் பலர் கூட இருப்பவர்கள் நமக்கு அந்த பரிசு வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அல்லது நாம் அவர்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவோம். இது தவறான செயல்கள். தயவு செய்து பின்னாடி வருபவர்களுக்கு வழியை விட்டு நீங்கள் விலகி செல்வது சிறப்பாக இருக்கும். ஒவ்வொருவரும் பயிற்சியில் எவ்வளவு உடல் பாதிப்புகள் ஏற்படுகிறது, அவர்களின் வாழ்க்கை எவ்வளவு, ஆண்களை விட பெண்களுக்கு அவர்களின் உடல் நலன் எவ்வளவு பாதிப்பு ஏற்படுகிறது. பாதிப்பு என்றால் நீங்கள் நினைப்பது போல் நோய்வாய்ப்படுவது என்று அல்ல. பெண்களின் அமைப்பு குறைகிறது. அதாவது அவர்களை திருமணம் செய்து கொள்வதற்கு பலர் யோசிப்பார்கள். அதாவது மெலிந்து போய் இருப்பார்கள். அவர்களின் பெண் போன்றே தோன்றாது, குறைந்தபட்சம் ஆண்களாகவே மாறிவிடுவார்கள். அதுபோன்று அவர்களின் உடல் அமைப்பு இருக்கும். திருமணம் செய்பவர்கள் கூட அவர்களை ஒன்று வேலை வாய்ப்பிற்கு, அதாவது அவர்களின் அரசு வேலைக்காகவும் செய்து கொள்வார்கள். அப்படி இல்லை என்றால் அந்த பயிற்சிகள் செய்யும்போது அங்கு இருப்பவர்களிலே ஒருவருக்கு ஒருவர் விருப்பப்பட்டு திருமணம் செய்து கொள்வார்கள். அல்லது இருவரின் சம்பளத்திற்காக சிலர், அதாவது 2 பேரும் அரசு வேலையில் இருப்பார்கள், அதற்காக திருமணம் செய்து கொள்வார்கள். பலரின் வாழ்க்கை இது போன்றுதான் அமைகிறது. நீங்கள் உங்கள் கஷ்டங்களை அனுபவித்ததனால் பிற்காலங்களில் வரும் இளைஞர்களுக்கு வழிவிடுவது சிறப்பாக இருக்கும். இது அனைத்து துறை விளையாட்டுகளிலும் நான் கூறுகிறேன். இந்த பயிற்சி அந்த பயிற்சி என்று இல்லை. இதில் நாம் அதிகம் கண்கூடாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் பாடி பில்டிங் துறையில். அதில் பலவிதமான ஊழல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று பலவிதமான விளையாட்டுகளில் இது போன்ற ஊழல்கள் நடக்கிறது. உதாரணமாக இப்போது கபடி எடுத்துக்கொள்கிறோம். அந்த கபடியில் கை கால்கள் பலருக்கு உடைகிறது. அதற்கெல்லாம் யார் காரணம்? பரிசு வாங்கி கொடுத்து என்ன செய்ய போகிறார்கள்? ஏதோ வேலை வாய்ப்புக்காக இவர்கள் அதை மேற்கொள்கிறார்கள். கஷ்டப்பட்டு முன்னேறி நீங்கள் அந்த இடத்திற்கு சென்று அடைந்தால்
பின்னாடி வருபவர்களுக்கு வழிவிட்டு நீங்கள் விலகி செல்வது சிறப்பாக இருக்கும். இன்னும் பல விஷயங்களை கூறலாம், ஆனால் அதற்கான நேரம் இல்லை. நீங்கள் நான் கூறும் விஷயங்களை தயவு செய்து புரிந்து கொண்டு பின்புறமாக வருபவர்களுக்கு, அதாவது உங்கள் வழியில் வருபவர்களுக்கு வழிவிட்டு நீங்கள் விலகி செல்லுங்கள். வணக்கம்.